Taste the Daily. மக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சூளுரைத்துள்ளனர். திருப்பூரில் அதிமுக 53ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டமானது பெருமாநல்லூர் 4 ரோட்டில் மாவட்ட கவுன்சிலர் வேல்குமார் எம் சாமிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், சரோஜா, எம் ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில், முதல்வருக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்தால் உதயநிதி துணை முதல்வராகி உள்ளார் என்று தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வேதனையில் இருக்கிறார்கள், ஆகவே இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், NS நடராஜன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். ஒரே படத்துல ஒரே பாட்டுல பணக்காரர் ஆவதை போல எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் முதலமைச்சருடைய மகன் என்ற ஒரே காரணத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிறார். இப்ப நாட்டில் ஏதாவது நல்லது நடந்திருக்கா? இப்ப ஒரே ஒரு பயன், உதயநிதி துணை முதலமைச்சராக ஆனதற்கு முன் இந்த தமிழகம் எப்படி இருந்தது, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாலே இந்த தமிழகம் எப்படி இருக்கிறது? ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? ஏதாவது ஏற்றம் இருக்கிறதா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? விவசாயிகளுடைய வேதனை இன்றைக்கு கருணாநிதி ஆட்சியிலே, ஸ்டாலினுடைய ஆட்சியிலே பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. விவசாயிகள் மட்டுமல்ல, நெசவாளர்கள் இன்றைக்கு வேதனை கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சமையல் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நெசவாளர் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் கல்யாண வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நெசவாளருடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கட்டிட வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு அவகேடான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகளை கைகளில் கொடுப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டினர். இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புறநோயாளிகளும் நூற்றுக்கணக்கான உள்நோயாளிகளும் வருகை தந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகளை கவரில் வைத்து எவ்வித குறிப்பு எழுதாமலும் கைகளில் கொடுப்பதால் நோயாளிகள் கடும் குழப்பத்துடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் மாத்திரைகளின் விவரங்களை செவிலியர்கள் வாய்மொழியாக வழங்குவது ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறனற்ற சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கை காட்டுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.